மாதிரியான விஷயத்தெல்லாம் விஜய் சேதுபதி கண்டிப்பாக பேச மாட்டார். இது வந்து ஒரு ஆபாசமான ஒரு விஷயம். இதை பற்றிலாம் வந்து பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லைட்டாக நினச்சேன். பட் அந்த விஷயத்தை பற்றி வந்து பேசியிருக்காப்புல. அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா வந்து பார்க்குறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரு டாஸ்க் ஒன்று போச்சு. என்ன டாஸ்க் அப்படின்னா, ராஜாங்கம் டாஸ்க். அப்போ பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுற மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. பிளாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பிளாக்ஸை வந்து அடுக்கி வச்சு வீடு மாதிரி வந்து கட்டணும். ஸோ அதுதான் வந்து டாஸ்க்காக இருந்தது. அந்த டாஸ்கில் நம்ம அரோரா சின்க்ளைன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க டீமில் வந்து சொல்லுவாங்க. அவங்க யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க அந்த டாஸ்க் வந்து முடிஞ்ச பிறகு, நான் சொன்ன ஐடியாவை யாருமே கேட்கல, நான் சொன்ன மாதிரி வந்து கட்டியிருக்கலாம், ஈஸியாக வந்து நம்மளால வீடு கட்டியிருக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாக் இருக்குன்னா அதை வந்து படுக்க வச்சுட்டு சென்டரில் ஒரு பிளாக் வந்து நிற்க வச்சுட்டு அதாவது 2 படுத்துட்டுருக்கும், சென்டரில் ஒன்று செங்குத்தாக வந்து நிற்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஐடியா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சைட்லாம் வந்து நம்ம அடுக்கி வச்சோம் அப்படின்னா அழகாக வந்து வீடை கட்டியிருக்கலாம். என் ஐடியாவை வந்து யாருமே வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி அரோரா சின்க்ளைனர் அவர்களை வந்து விக்ரம் கிட்டேயும் கனிக்கிட்டலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்வதி தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஆபாச குறியீடெல்லாம் வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சின்க்ளைனர் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பாரு அவர்கள் வந்து சண்டைக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து போச்சு. இவங்க அரோரா இருந்துக்குன்னு இது என்ன ஆபாச சிம்பிளாக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேச, அந்த பக்கம் நீ பண்ணது ஆபாசம் தான், ஆபாச சிம்பிள் பண்ணிவிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சபையை கூட்டு, சபையில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சபையை கூட்டி சபையிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லி மற்றவங்க யாருமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆபாச குறியீடு மாதிரி எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒருத்தன் வந்து என்ன மேட்ச்சு என்ன டீம்னு கூட தெரியாத ஒருத்தன், அவன் தான் வந்து நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர். என்னன்னே தெரியாது. அந்த பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல இல்லவே இல்லை. அவர் வந்து உள்ள வாண்டடாக வந்து ஆபாச சிம்பிள் வந்து அரோரா வந்து காட்டினாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சும்மாவே வந்து பாருக்கு வந்து முட்டு கொடுத்துன்னு தெரிஞ்சான். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்றைக்கி போட்டு பொலன்னு பொழந்து எடுக்கிறாரு. இது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆபாச சிம்பிளாக வந்து தெரியுது, இது என்ன சிம்பிள்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு நிறுத்தி அடி அப்படின்றத நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அரோரா அவர்கள் வந்து 18+ வந்து பேசுவாங்க, இல்லைன்னு இல்லை. அதே மாதிரி பாரு வந்து யோகியம் இல்லை, அவங்களும் பார்த்தீங்கன்னா 18+ கண்டென்ட்டுகளை வந்து கொடுக்குறது பேசுறது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஆனால் அந்த டாஸ்க் நடக்கும்போது அரோரா அவர்கள் வந்து பண்ணது அந்த மாதிரி வந்து சொன்னாங்க, இப்படி வந்து பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து எளிமையாக வந்து வீடு கட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து சொன்னாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது. ஆனால் அது அந்த இடத்துல வந்து அது தப்பாக வந்து மாற்றினது யார் அப்படின்னா அது நம்ம அக்கா தான், யாரே பாரு தான். அது வந்து தவறாக வந்து எங்களுக்கு வந்து தெரிய கிடையாது. பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 90% பேருக்கு வந்து அது தவறாக வந்து தெரிய கிடையாது. ஆனால் அதுக்குன்னு வந்து 2 பேருமே வந்து சூப்பர், 2 பேருமே வந்து அருமையான ஆட்கள்னு நான் ஒருபோதும் வந்து சொல்லவே மாட்டேன். 2 பேருமே வந்து 18+ கேவலமான கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் அந்த இடத்துல அரோரா அவர்கள் ஆபாசமாக வந்து பண்ணலை. இதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். ஸோ இதை தான் வந்து டீகோட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் பாரு அவர்களை வந்து பாருமாவை வந்து வச்சு பார்த்தீங்கன்னா வந்து செய்கிறாரு. இதை வந்து ஒரு ப்ரோமோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம், இன்றைக்கி வந்து சரியான வறுவல் இருக்கும் போல். நைட்டு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. மறக்காமல் பார்க்குற இன்றைக்கி நீங்களும் வந்து பார்த்துருங்க.